ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போகிறோம். சாதா ப்ளவுஸ் தான். இதை வந்து அளவு ப்ளவுஸு, இதுதான் வந்து ப்ளவுஸ் பிட்டு. இப்போ நான் கீழே ஒரு கோடு போட்டுக்கிறேன். மடிச்சடிக்க ஒரு 1.5 இல்லை 2 இன்ச்சு போல் ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போது இந்த ப்ளவுஸு என்ன அளவு அப்படி, செஸ்ட் அளவு என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ செஸ்ட் அளவு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை 2ஆக விரித்து போட்டுட்டு பேக் சைடு இந்த அக்குள்லேருந்து இந்த அக்குள் வரைக்கும் நம்ம அளவு எடுக்கணும். ஸோ இந்த அக்குள்லேருந்து இந்த அக்குள் வரைக்கும் நம்மளுக்கு 19.5 இன்ச் வருது. 19.5 இன்ச்சை நம்ம 2ஆக டிவைட் பண்ணால் 9.25 இன்ச் வருது. அப்போ நம்ம ஒரு பக்கம் நம்மளுக்கு 9.25 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். தையல் அதாவது 3 தையல் எக்ஸ்ட்ரா போடுவோம் இல்லையா, அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 1.5 இன்ச்சுக்கு துணி வெட்டுக்கலாம். இப்போது ப்ளவுஸினுடைய உயரம் வந்து மெஷர் பண்ணி பார்த்துருவோம். இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் ரொம்ப இழுக்காமல் ஓரளவுக்கு நார்மலாக லைட்டாக இழுங்க. இப்போ உங்களுக்கு 12.25 இன்ச் ஒரு புள்ளி வருது. அப்போ நம்ம 12.5 இன்ச்சாக வச்சுக்குவோம். மேலே ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தி 13 இன்ச்சாக வச்சுக்கலாம். அப்போது ப்ளவுஸினுடைய உயரம் வந்து நம்ம 13 இன்ச்சாக வச்சுக்கலாம். இது வந்து அளவு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணி வரைகிறோம். இப்போது ப்ளவுஸினுடைய உயரம் வரைஞ்சாச்சு. அதோடைய செஸ்ட்டு ரவுண்டை நம்ம மார்பு சுற்றளவையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கழுத்து இந்த இடுப்பை 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்போம், மெஷர் பண்ணுவோம். டேப்பாலேயே நம்ம அளந்துக்குவோம். 8.5 இன்ச்சு இருக்குது, அந்த 8.5 இன்ச்சு இங்கே வச்சுக்குவோம். இப்போது இதிலேருந்து பாதி 4.25 இன்ச்சு இந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்கணும். டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். 2.25 இன்ச்சு நம்மளும் நம்ம வந்து 2.25 இன்ச் பிடிச்சிப்போம். ரொம்ப கம்மியாக பிடிச்சிருக்காங்க. இப்போ டாட்டுக்கு நம்ம வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு கழுத்து எவ்வளோ இருக்குன்றத பார்ப்போம். இந்த இடத்துல வச்சுக்கிட்டு கழுத்து எவ்வளோ இருக்குன்றத மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்தினுடைய அளவு வந்து கீழே இருந்து 5.25 இன்ச் இருக்குது. இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, கழுத்து சுற்றளவை நம்ம வந்து மார்க் பண்ணணும். அப்போது ப்ளவுஸை இப்படி 2ஆக மடிச்சுக்கிட்டு இந்த இடம் கழுத்து இருக்கு இல்லையா, இந்த கழுத்து இந்த இடம் மார்க் பண்ண இடத்துலேருந்து சரியான அளவை வச்சுக்கிட்டு இந்த இடத்த இப்படியே நம்ம கொண்டு வரணும். இப்படியே கொண்டு வந்தோம்னா கரெக்டான கழுத்தினுடைய அளவு கிடச்சிடும். அப்போ இப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த வளைவையே நம்ம கொண்டு வந்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம கொண்டு வந்துக்கலாம். இதுதான் வந்து கழுத்து வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு. அடுத்தது இந்த ஷோல்டர் அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணிட்டோம்னா 2.25 இன்ச்சு, 1/2 இன்ச்சு தையலுக்காக, அப்போ 2.25 இன்ச். 2.25 1/2 இன்ச்சு தையலுக்காக 2.25 இன்ச். சரி, அதுக்கப்புறம் கீழே இந்த இடம் நம்ம ஆம் ஹோல் வரையணும். அதுக்கான அளவை நம்ம பார்த்துடலாம். ஸோ அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே போட்டு வரைஞ்சிடுவோம். இப்போ அளவு ப்ளவுஸினுடைய இந்த அக்குள் இந்த ஆம் ஹோல் இருக்குது இல்லையா, இதுக்கு கீழே எவ்வளோ உயரம் இருக்குது அப்படின்றத அளந்துடுவோம். 7 இன்ச்சு இருக்குது. நம்ம இந்த 7 இன்ச்சை இந்த சைடில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு அளவுகள் கிடச்சிருச்சு. இதுக்கு 1/4 இன்ச்சு மேலே தையலுக்காக வெட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம் ஹோலுக்கு ஒரு 1.25 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம்.
அளவு ப்ளவுஸில் எவ்வளோ ஆம்ஹோல் வருதுன்றதை பார்த்துக்கலாம். 8 இன்ச்சு இருக்குது. எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக வரைஞ்சிருக்கோம். பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கழுத்தையும் கட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. இப்படி தான் அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணலாம். அளவு ப்ளவுஸை வச்சு மெஷர் பண்ணியே நம்ம டேப்பை வச்சு அளந்தே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது கை 1.5 இன்ச்சு போல் 1 அல்லது 1.25 இன்ச்சுக்கு நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போது கையினுடைய அளவு எவ்வளவு அப்படின்றத, கை உயரம் எவ்வளவுன்றதை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். கை உயரம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு இருக்குது. இங்கே 1/2 இன்ச்சு குறைக்க சொன்னாங்க. நான் 5.5 + 6 இன்ச்சு வச்சுக்கிறேன். 5.5 + 1/2 இன்ச்சு, சாரி 5.5 + 1/2 இன்ச்சு தையலுக்காக. அப்போ 6 இன்ச்சு வச்சுக்கிறேன். கை சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆறு இன்ச்சு இருக்குது. 6 இன்ச்சு வச்சுக்கலாம். தையலுக்காக இந்த இடம் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கலாம். இந்த இடம் கரெக்டாக 3.5 இன்ச்சு ஒரு புள்ளி இருக்குது. 3.5 இன்ச் ஒரு புள்ளி 1/2 இன்ச்சு தையலுக்காக. இப்போ ஆம்புல் வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டில் நம்ம 8 இன்ச்சு எடுத்தோம். இப்போது அதையே நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த இடம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடம் நம்ம இப்படியே கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான். கை வந்து ஈஸியாக நம்ம வரைஞ்சாச்சு. இப்போது நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து ரொம்பவுமே சிம்பிளான ஈஸியான மெத்தடில் நம்ம கட் பண்ணியாச்சு. ப்ளவுஸில் வந்து இம்பார்ட்டண்ட் ஃப்ரண்ட் பார்ட் தான். ஏன்னா வந்து எப்படி தான் நம்ம பேக் பார்ட்டு ஈஸியாக நம்ம கட் பண்ணாலும் ஃப்ரண்ட் பார்ட்டு எவ்வளவு எப்படி சொல்கிறது, அளவு ப்ளவுஸ் வச்சு எவ்வளோ தான் நம்ம கட் பண்ணாலும் அதில் சின்ன சின்ன மிஸ்டேக் வரும். ஸோ நம்ம பார்த்து தான் நம்ம ஒன்று ஒன்றும் மெஷர் பண்ணி அளந்து பார்த்து தான் நம்ம கட் பண்ணணும். லைட்டாக குடஞ்சிட்டுக்கலாம். சிசர் கட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வரைஞ்சாச்சு. வரைஞ்சி கட் பண்ணியாச்சு ஸ்லீவை. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு. ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் பார்ட் தான் ரொம்ப முக்கியம். ஃப்ரண்ட் வந்து க்ராஸ்லேயே போட்டுக்கிறேன். ஏன்னா ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் க்ராஸில் தான் இருக்குது. நம்மளும் க்ராஸ்லேயே போட்டுக்கலாம். க்ராஸில் போட்டுட்டு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட்டை எடுத்துடலாம். ப்ளவுஸினுடைய முன்பக்க கழுத்து உயரத்தை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் டேப்பில்.
கிராஸில் வச்சு பார்த்தீங்கன்னா கழுத்தை நல்லா வளைச்சிக்கோங்க. இது என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வளைச்சிக்குவோம். வளைச்சிக்கிட்டு கழுத்து எவ்வளோ இருக்குன்றத கிராஸ்லேயே பார்த்துக்கலாம். இப்போ கிராஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச் இருக்குது. நம்ம 1/4 இன்ச்சு குறைச்சி 5.25 இன்ச் வச்சுக்கலாம். இதையுமே நம்ம மெஷர் பண்ணதை கிராஸ்லேயே வச்சுக்கலாம். 5.25 இன்ச் இங்கே வருது. இப்போது இந்த இடத்துக்கு மார்க் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம முன்கழுத்து வளைவை வளைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த பட்டி, இந்த கொக்கி பட்டி இருக்கிற இடத்துல எவ்வளவு அளந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்றத. இப்போ 3.5 இன்ச்சு இதில் இருக்குது. நான் வந்து இங்கே 1 இன்ச்சு சேர்த்து 4.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். சைடில் வந்து 2.5 இன்ச் இருக்குது. இங்கேருந்து நான் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். முன்பக்க உயரத்தை நம்ம வந்து அளந்துக்கலாம். முன்பக்க உயரம் இப்படி போட்டுக்கோங்க. சென்டரில் பிடிச்சி இந்த டாட்டை இப்படி போட்டு நம்ம அளந்துக்கலாம். இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரில் இருந்து இந்த டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த இது வரைக்கும் 9 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் 2.25 இன்ச் இருக்குது. அப்போது நம்ம இங்கேருந்து 9 இன்ச், கீழே 2.25 இன்ச், தையலுக்காக 1/2 இன்ச். ஸோ இதான் வந்து முன்பக்க கப்பினுடைய உயரம். இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், 3 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து முன்பக்க ஃப்ரண்ட் பார்ட்டு. ஈஸியான முறையில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணிடலாம். சிம்பிள் மெத்தட். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டு மார்க் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணிடலாம். சாதா ப்ளவுஸு வந்து எவ்வளவு பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணாலும் அதில் வந்து லூஸ் வரும். சிம்பிள் மெத்தடில் நம்ம ஒரு சாதா ப்ளவுஸை கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.